ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்களை எந்த மாதிரி டியூஷன் சென்டருக்கு அனுப்பணும், எப்படி டியூஷன் சென்டர் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 6 டிப்ஸ் சொல்ல போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை தவறாமல் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு டிப்ஸு, நம்ம பிள்ளைங்களை அனுப்பக்கூடிய டியூஷன் சென்டரில் இருக்கக்கூடிய மிஸ்ஸோ சாரோ என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். கண்டிப்பாக அவங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு பிஎட் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன் டிகிரி முடிச்சுட்டு ஒரு பிஎட் முடிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த பிஎட்டில் படிக்கும்போது எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நிறைய ட்ரைனிங் ஸ்கூலுகளுக்கு அந்த பிஎட் படிக்கிறவங்க ட்ரைனிங் போயிருப்பாங்க. அந்த ட்ரைனிங்கை பேஸாக வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு அவங்க சொல்லி கொடுக்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செகண்டு, அந்த மிஸ்ஸோ சாரோ ஏதாவது ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எந்த கிளாஸுக்கு பாடம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 4வது பாயிண்ட்டு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நம்ம பிள்ளைங்களை சேர்க்கக்கூடிய அந்த டியூஷன் சென்டரில் எத்தனை ஸ்டூடெண்ட்டு படிக்கிறாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மிஸ்ஸாலேயோ ஒரு சாராலேயோ ஒரு 20 பேர்த்துக்கு அந்த 2 மணி நேரத்தில் டீச் பண்ண முடியும் ஈஸியாக. அதுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அந்த மிஸ்ஸாலேயோ சாராலேயோ நம்ம பிள்ளைங்களை அதிகமாக கவனிக்க முடியாது, கேர் பண்ணிக்க முடியாது. ஏன்னா பிள்ளைங்க நிறையா இருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கணும். அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு டைம் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் எத்தனை ஸ்டூடெண்ட்டு அந்த மிஸ்ஸுக்கு கீழே சாருக்குள்ளேயோ படிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 20 பேர் இருந்தால் மட்டும் சேருங்க. அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா அந்த டியூஷன் சென்டரை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து ரொம்ப முக்கியம், டிஸ்டன்ஸ். நம்ம பிள்ளைங்க போயிட்டு வரக்கூடிய தூரம். மேக்சிமம் நம்ம பிள்ளைங்களை அனுப்பக்கூடிய டியூஷன் சென்டர் ரொம்ப பக்கத்தில் இருந்தால் ரொம்ப சேஃப்டி, நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டைம் நம்ம ரொம்ப கொடுக்கக்கூடாது. பிள்ளைங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய டைம் ரொம்ப கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஸ்கூல் ரொம்ப தூரத்தில் சேர்த்துருப்போம். அந்த பிள்ளைங்க போயிட்டு வர்றதுக்கு 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சா 5 மணிக்கு தான் வருவாங்க. 6 மணிக்கு டியூஷன் கிளம்பணும். அப்போ இடைப்பட்ட கேப்பு 1 மணி நேரம் தான். 6 மணிக்கு டியூஷன் அப்படின்னா நீங்கள் 5:45 கிளம்பணும். ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா. இதே பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5:55 கூட கிளம்பலாம், இல்லை ஒரு 5:50 கூட கிளம்பலாம். அதுமாதிரி போயிட்டு வரக்கூடிய டைம் ரொம்ப இருக்கக்கூடாது. பிள்ளைங்களை மேக்ஸிமம் பக்கத்தில் இருக்கக்கூடிய டியூஷன் சென்டரில் சேருங்க. பிள்ளைங்களுக்கும் சேஃப்டி, அவங்க நல்லாவும் படிப்பாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நம்ம பிள்ளைங்களை சேர்க்கக்கூடிய டியூஷன் சென்டரில் டைமிங் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் 6 to 8 வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் 6 to 8:30 வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் 5:30 to 8 அப்படி வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம பிள்ளைங்களை எந்த டியூஷன் சென்டரில் சேர்க்க போகிறோமோ அந்த டியூஷன் சென்டரோட டைமிங் ரொம்ப முக்கியம். ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் நம்ம டியூஷன் சென்டருக்கு போவாங்க. ஸ்கூல்லேருந்து ஒரு 5 மணிக்கு வர்றாங்க அப்படின்னா ஒரு 6 மணிக்கோ ஒரு 6:30க்கோ டியூஷனுக்கு அனுப்புங்க பிள்ளைங்களை. அந்த மாதிரி அந்த டயத்தை செக் பண்ணிக்கோங்க. 6 to 8:30 வரைக்கும் இருக்கக்கூடிய டியூஷன் சென்டராக பார்த்து சேருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம மொத்தம் 6 டிப்ஸ் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு, அந்த டியூஷன் சென்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் என்ன படிச்சிருக்காங்க, அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. செகண்டு, அவங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை வீட்டில் தான் இருந்து சொல்லி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத செகண்டு பாருங்கள். தேர்டு, அவங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எந்த கிளாஸுக்கு அவங்க பாடம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. 4th பாயிண்ட்டு, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். 5th, டிஸ்டன்ஸ். டியூஷன் சென்டருக்கும் நம்ம வீட்டுக்கும் எவ்வளவு தூரம் அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 6th, டியூஷன் டைமிங். டியூஷன் சென்டரோட டைமிங் என்ன, நம்ம பிள்ளை படிக்க போகுது டியூஷன் சென்டர், அந்த டியூஷன் சென்டருக்கு போகக்கூடிய டைம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த 6 மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு படிப்புங்கிறது போர் அடிக்காது. நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பராக படிப்பாங்க, நல்ல மார்க் வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி மார்க் வாங்காட்டாலும் மார்க் வாங்க வச்சுருவாங்க அந்த டீச்சர். நம்ம சொன்ன 6 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க சூப்பராக படிக்க போகிறாங்க, மிகப்பெரிய சாதனையாளராக வரப்போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த காணொளி மூலம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.